பாதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் சாத்தான்குளம் கேஸ்ல ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல இரட்டை மரண தண்டனை மற்றும் பல லட்சங்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனையுமே கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். என்னுடைய நண்பருமே போன் பண்ணி கேட்டாரு, இந்த இரட்டை மரண தண்டனை என்ன? இந்த சிறை தண்டனை முடிஞ்ச பிறகுதான் இந்த மரண தண்டனை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருந்தாரு. அந்த நண்பருக்காகவும் அவரை போன்ற குழப்பத்தில் இருக்கும் உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு. அதாவது இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்றது பாத்தீங்கன்னா, முதல்ல மரண தண்டனை அப்படின்றது எல்லா மர்டர் கேஸுக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுல ஆயுள் தண்டனை போன்ற இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுல இரட்டை மரண தண்டனை கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா, நம்ம இந்திய சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு மர்டர்ன்றது ரொம்ப கொடுமையா நடந்திருந்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துற ஒரு மரணமாவும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை ரேரஸ்ட் ரேர் கேஸ் சொல்லுவாங்க. இந்த மரண தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க. இதுல 2 பேர் இறந்திருக்காங்க. அப்பா மகன் இருவரும் இறந்திருக்காங்க. ஒருத்தர் இறந்ததுக்கு அதுக்கு ஒரு மரண தண்டனை, இன்னொருத்தர் இறந்ததுக்கு அதுக்கு ஒரு மரண தண்டனை. இததான் இரட்டை மரண தண்டனையா சொல்றாங்க. ஆனா எக்ஸிகியூஷன் பண்றது ஒரு மரண தண்டனை தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷங்கள்லாம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, 21 வருஷம் ஜெயிலு, 14 வருஷம் ஜெயிலு. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற சட்டப்பிரிவு சேர்த்திருப்பாங்க. இந்த கூட்டு சதி, அதிகார துஷ்பிரயோகம், அதே மாதிரி கொடூர தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்திருப்பாங்க. இதுக்கான சட்டப்பிரிவுகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தான் அந்த சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருப்போம், நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன, தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரம் என்னன்றது நம்ம சேனல்ல முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ இந்த நீதிமன்றம் இவங்களுக்கு மரண தண்டனை சொல்ல அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த மரண தண்டனை இந்த நீதிபதியால எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹைகோர்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவார். உயர் நீதிமன்றம் தான் இந்த மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ணும். உயர் நீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே ரிவ்யூ வரலாம், கரெக்டிவ் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெர்சி பெட்டிஷன், ஜனாதிபதியிடம் மனுவும் கொடுக்கலாம், ஒரு கருணை மனு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸிகியூஷன் முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஜெயில தான் இருக்கணும், இந்த ப்ரொசீடிங் முடியற வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரேர் அண்ட் ரேர் கேசஸ் பொறுத்த வரைக்கும் நீதிபதி ரொம்ப அருமையா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இரட்டை மரண தண்டனை பொறுத்த பிறகு இவங்க அப்பீல் போனாலும் ஒரு கன்விக்ஷன் ரத்தானாலும் ஒரு கன்விக்ஷன் இருந்துதான் ஆகும். இவங்க என்னதான் மேல்முறையீடு போனாலும் இன்னும் சிறப்பா நீதிமன்றம் எதையுமே இதுல கருணை காட்டக்கூடாது, ஜனாதிபதியுமே கருணை காட்டக்கூடாது அப்படின்றதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. உண்மையிலே ஒரு அருமையான தீர்ப்பு தான் இது நீதிபதி கொடுத்தது. சோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோல. தேங்க்யூ.